ஹாய்ப்பா, அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான், அதுவே ஆரோக்கியமான லஞ்சும் கூட. பாலைக்கு பருப்பு கடையல், பாலைக்கீரை பருப்பு கடையல், வெண்டைக்காய் பொரியல். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கால் டம்ளர் பாசிப்பருப்பும் ஒரு கால் டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து கழுவி தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். பாலைக்கு கீரை அலசி வச்சுருக்கிறேன். இதை பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கீரைக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், சாம்பார் வெங்காயம் ஒரு 15 பல் பூண்டு, ஒரு 5 பச்சை மிளகா, 2 தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா எடுத்துக்கலாம். சாம்பார் வெங்காயம் இருந்தால் போடலாம், இல்லை பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம், பல்லாரி வெங்காயமும் போட்டுக்கலாம். அது அவங்க விருப்பம் தான். இந்த வெங்காயத்தை இதில் போட்டுக்குவோம். எடுத்து வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம் பருப்பில். இதில் பருப்பு மூடி ஒரு 3 விசில் விட்டுடலாம். கீரை அலசி எடுத்தாச்சு. இது ஏன் கலராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 வாட்டி நம்ம நார்மல் தண்ணியில் அலசிட்டு 3ஆவது டைம் கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் போட்டு எந்த கீரையாக இருந்தாலும் அந்த மாதிரி தான் அலசணுமா இருக்கும். நான் அலசி எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு கீரையை போட்டுக்கலாம். கீரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வந்துருக்கேன். இதை இதில் போட்டுக்கும். கீரைக்கு தண்ணியெல்லாம் இது ஊற்ற வேண்டாம். பாலைக்கீரை அதிலே தண்ணி வரும், தண்ணி விடும். அந்த கீரை தண்ணி விட்டு தான் வேகும். கீரை பார்த்திங்கன்னா மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது, அப்படியே ஓப்பனில் தான் வேக வைக்கணும். கீரை ரொம்ப நேரமும் வேகக்கூடாது, ஒரு 10 நிமிஷம் தான். அப்படியே வெந்த உடனே கடைஞ்சிது. பார்த்திங்கன்னா கீரை நல்லா வெந்து வந்துருச்சு நமக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைஞ்சிக்கலாம். இப்போ வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வெறும் கடாயில் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கணும். இந்த வளவளப்பு தன்மை போகிறதுக்கு கொஞ்சம் உப்பும் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செஞ்சோம்னா அந்த வெண்டைக்காயில் இருக்கிற அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போயிடும். இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கீரையை ஒரு கடைஞ்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் உப்பும் ஒரு கொஞ்சம் எண்ணெயும் போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் இப்படியே விட்டோம்னா அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போய் நமக்கு வெண்டைக்காய் இந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போயிடும். நான் கீரையை கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கீரையை தாளிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 3 வரமிளகாவும், கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம். இந்த மாதிரி சாம்பார் வெங்காயத்தை தட்டி சாம்பார் வெங்காயம் தட்டி போட்டோம்னா கீரைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வடகம் இருந்தால் வடகம் தாளிக்கலாம். வடகம் இல்லை, அதை நான் என்கிட்ட இல்லாதனால நான் சின்ன வெங்காயம், பூண்டு 2ஐயும் தட்டி எடுத்து இந்த மாதிரி தாளித்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த கீரை சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி தாளிக்கலாம்? எண்ணெய் காமிச்சு கடுகு போட்டு கடுகு வெந்துட்டு ஒரு ஸ்பூன் சீரகம், இந்த சேர்த்துக்கிட்டு இந்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய் நல்லா இந்த தாளிச்சி எடுத்து வந்தது இந்த கீரையில் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா அருமையான பாலைக்கு பருப்பு கடையல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாரத்துக்கு 2 நாள் கீரை சேர்த்துக்கலாம். எந்த கீரையாக இருந்தாலும் வாரத்துக்கு 2 நாள் சேர்த்துக்கிட்டால் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ வெண்டைக்காய் ஃப்ரை பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துருக்குது. அந்த வளவளப்பு தன்மை போய் ஒரு டைம் இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் எல்லாம் தாளித்து போட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த வெண்டைக்காயில் இருக்க வளவளப்பே தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் பொரியல். அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்ப்போம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 10 பல் பூண்டு, ஒரே ஒரு தக்காளி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுருக்கேன். இது வெண்டைக்காய் வறுத்த இப்போ வதக்கின கடாய் தான், அது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வெண்டைக்காய் இதில் வதக்கினதுனால இந்த கலரில் இருக்கும். ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் போட்டுருக்கேன். தக்காளி. இந்த வெண்டைக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா மிளகாய் கிள்ளி சாம்பாருக்கு, அப்புறமா ரசம் சாதம் இந்த மாதிரிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெண்டைக்காய் பொரியல் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், ரொட்டி இந்த மாதிரிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெறும்னே சாப்பாட்டில் நல்லா சூடாக சாப்பாடு வச்சு இந்த வெண்டைக்காயை பொரியல் போட்டு தெரிஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கும். நம்ம ஆல்ரெடி வெண்டைக்காய் வதக்கும் போது உப்பு போட்டு தான் வதக்கியிருக்கோம். அதனால இந்த தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டால் போதுமா. பார்த்திங்கன்னா வெங்காய தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த டைம் நம்ம மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ நம்ம வதக்கி வச்சு இந்த வெண்டைக்காய் போட்டுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நம்ம வதக்கும் போதே பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது, சும்மா ஒரு லைட்டாக அப்படி தெளிச்சா போதுமா இருக்கும். அப்படியே மீடியமில் வச்சுட்டு வெந்துடும். தண்ணி ஊற்றக்கூடாது, தெளிக்கணும். இன்னொரு பக்கம் நான் சாப்பாடு வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் வெண்டைக்காய் பொரியல் ரெடியாக இருக்குது. இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு ஒரு கரண்டி சூடாக இந்த கடாயில் சாப்பாடை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த வளவளப்பு தன்மையே இல்லை. நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகேப்பா, பாய்.